அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம இந்த வீடியோவில் சில விஷயங்களை பார்ப்போம். அதாவது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரித்தியங்கா தேவி வச்சு கும்பிட்றாரு இல்லையா, நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் ரொம்ப பாப்புலரானவர் தான் அவர். நம்மளை ஒரு வீட்டில் சந்தித்தார். அவர் ஒரு வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போ நம்மளை சந்திக்க வந்து, அப்போ நீங்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி நம்மளை வினாவும்போது, நாங்கள் சாமி சிவானந்த பரமஹம்சர் மார்க்கம். யார் அப்படின்னு இன்னொரு ஆள் கேட்டார். சிவானந்த பரமஹம்சருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், தெரியுப்பா, நம்ம வடகர சிவானந்தம் தானே, உங்கள் ஆளுகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க. நான் வந்து என்னைய பாருங்கன்னு சொல்லியிருக்கேன், வந்து பார்க்க சொல்லுப்பா அப்படின்னாப்புல. நான் எதுவுமே பேசிக்கிறல. ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி நம்ம சாமியினுடைய காலகட்டத்தில எல்லாம் பார்த்தா, அந்த பெரிய அளவில் சித்த வித்தியார்த்தி அப்படின்னாலே வறுமை கோட்டுக்குள்ளே கிடக்கக்கூடியவங்க, அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா அப்படி இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம மதுரையில் மணிகண்டன்னா அவர் பையனுக்கு வச்ச அந்த கல்யாணமும் சரி, நம்ம இப்போ நம்ம கோதண்ட வேலையா அவர் நடத்தின விழாவும் சரி, நம்ம ஆளுகள்லாம் சென்னையில் நடத்தக்கூடிய பெரிய பெரிய விழாவெல்லாம் பார்த்தா, சித்த வித்தியார்த்திகள் உட்காந்து விழாவை பார்க்குறதே பார்த்திங்கன்னா சோபாவில் உட்காந்துட்டு தான் விழாவை பார்க்குறாங்க. அந்தளவுக்கு ரிச்சாக ஒவ்வொரு செயலும் பார்த்திங்கன்னா, அந்த ஓசோ அவங்களுடைய விழா நடத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி காஸ்ட்லியான விழாக்கள். அங்கே இருக்கக்கூடிய செலவினங்கள்லாம் பார்த்தா லட்சத்தை தாண்டி பல லட்சங்கள் செலவாகி, பெரிய அளவில் சாப்பாடெல்லாம் பார்த்தா நினச்சி கூட பார்க்க முடியாது. அத்தனை வெரைட்டிஸ் சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக பார்க்குறதுக்கே சந்தோஷமாக நம்ம மக்கள்லாம் நல்ல அடுத்தடுத்து நல்ல பெரிய நிலையில். அதேமாதிரி திண்டுக்கல்லில் ஒரு அண்ணா, நம்ம சித்த வித்தியார்த்தி அண்ணா ஒரு கல்யாணம் வச்சுருந்தார். ரொம்ப பிரமாதமான கல்யாணம். அதெல்லாம் அப்படி நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த இடத்துல மற்றொரு விஷயத்தையும் நம்ம சுட்டி காட்ட வேண்டிய ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம சுட்டி காமிச்சிடணும். எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் நம்ம விட்டு வைக்கவே கூடாது. ஏன்னா எதிர்காலத்தை நம்ம வந்து எப்பயுமே தூய்மைப்படுத்திக்கிட்டே போகணும், சுத்தப்படுத்திக்கிட்டே போகணும். என்னைய ஒரு தம்பி பார்த்துட்டு சில அவருடைய ஆதங்கங்களை சொல்லி மனக்குமுறல், இந்த மாதிரி நம்ம நிலையத்துக்கு வந்தாங்கன்னா, நம்ம நிலையத்தில் அன்னதானத்தை நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு நாங்களும் அலௌன்ஸ் பண்ணிட்டோம்னா, கடைசி நேரத்தில் பார்த்தா நம்ம நிலையத்தில் இவ்வளவு இடம் நிலங்கள் இருக்குது அப்படின்றத அதை மனசில் வச்சு தான் அவங்க உள்ளேயே வந்திருப்பாங்க போலண்ணா. நாங்கள் தனியாக ட்ரஸ்ட்டு வச்சுருக்கோம்ன்ற மேட்ரு தெரிஞ்ச உடனே அன்னதானத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்கண்ணா, வந்திருந்த மக்கள் பூராமே பசியில் துடிச்சிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த வேதனையை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாப்புல. அப்படிப்பட்ட ஆளெல்லாம் மேடையில் தூக்கி வச்சு அவரை தலைமையில் வேற வச்சு இவங்கெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த வேதனையை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாப்புல. பாருங்கள், இதெல்லாம் ஒரு உண்மையான வேதனையா இல்லை ஒரு போலியான வேதனையான்னு நீங்கள் பாருங்களேன். ஒரு சாதாரண குடிமக்கள் பார்த்திங்கன்னா, ஒரு அக்கிஸ்ட்டு ஜட்ஜு வந்து அக்கிஸ்ட்டுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. ஆனால் 40 தொகுதியிலையும் ஜெயிக்க வச்சுட்டாங்க. அப்போ இந்த மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள். வெளி மாநிலத்துக்காரன் நம்மளை எப்படி நினச்சிருப்பான், என்னடா இவங்க ஒரு அக்கிஸ்டாகவே அறிவிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் இவங்க ஓட்டை போட்டு இப்படி குமிக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன அறிவில் இருக்காங்க, என்ன மூளையில் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்காரனுக்கு மூளை இருக்கா இல்லையா அப்படின்னு நினைக்கிற மாதிரி
பப்ளிக்கில் தெரியுது இவர் செய்யக்கூடிய செயல். இப்போ நான் இங்கே இருக்கேன், சென்னையில் நடக்கிற விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சென்னையில் இருக்கிற ஆளை பற்றி தெரியாதா? அங்கே நடக்கக்கூடிய சம்பவம் தெரியாதா? அப்போ ஏன் அவங்கள தூக்கி மேலே வைக்கிறாங்க? அப்போ ஒரு 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 சம்பவம், ஒரு விழா ஒன்று நடக்குது அப்படின்னா ஒரு 40,000 ஒரு 50,000 1,00,000 அவர் கொடுக்குறாரா? ஏன் அவரை தூக்கி மேலே வைக்கிறாங்க? அப்போ உத்தமமானவன் எப்படி உருவாகுவான் நான் கேட்குறேன். எப்படி உத்தமமானவன் எப்படி உருவாகுவான்? அப்போ பணக்காரன் பணம் கொடுக்குறவன் தான் அவனுக்கு தான் அங்கே முக்கியத்துவமா? இது இந்த ஞான மார்க்கத்துக்குள்ளேயும் இது நடக்கணுமா? எதிர்காலத்தில் யாரை மேலே தூக்கி வைக்கணுன்றதில் சரியாக நீங்கள் செயல்படணும். அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை நீங்கள் உருவாக்கணும். இப்போ சமீபத்தில் மதுரையில் நடந்த விழாவிலையெல்லாம் ஒரு முக்கியமான ஆள் பேரவே போடலை, பத்திரிகையிலே போடலை, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதெல்லாம் பிரமாதமான விஷயம். எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எந்த மனிதனையும் நான் வெறுக்க மாட்டேன். அவங்களுடைய செயல் இருக்கு இல்லையா, திருந்தணுமா இல்லையா? இல்லைன்னா நம்ம கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும். வேறு அருமையாக இப்போ தூக்கி எறிஞ்சிட்டாங்க எல்லோரும். அத்தனை பேர் பத்திரிக்கை அத்தனை பேரையும் போட்டுட்டு அவர் பேரை போடலை, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்படி பண்ணுனா தான் அவங்கெல்லாம் மாறுவாங்க, மாற்றத்துக்கு வருவாங்க. சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் தூக்கி மேலே வச்சுக்கிட்டு ஆடுனா அப்போ எப்படி நல்லவன் உருவாகுவான்? அந்த ஒரு செயல்பாட்டை நம்ம ஞான மார்க்கத்தில் தயவு செஞ்சு கவனிங்க அப்படின்றத இந்த இந்த வீடியோ மூலமாக நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒவ்வொரு நிலையத்தாரும் ரொம்ப தூய்மையான ஒன்றை தூக்கி மேலே வைங்க. பணக்காரன்றதுக்காக தூக்கி மேலே வைக்காதீங்க. அதுக்கு பின்னாடி அவருடைய செயல்பாடு என்னன்றதை கவனிங்க அப்படின்றத இந்த இதில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஆத்மா நமஸ்காரம்.